காலேருந்து நல்லா இருந்துச்சு. ஃபேஸ் உள்ள எண்ணெய் ஃபுல்லாக உள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு. இனி குளிக்கும்போது ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆயில் தன்மையும் குறையாது. இந்த மாதிரி காலைல போடும்போது எண்ணெய் பிஸ்காக அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நேராக வந்து நமக்கு உடம்புல வந்து இந்த ஃபேஸில் வந்து ஸ்கின்னுக்குள்ள வந்து இந்த நல்லெண்ணெய் உள்ளே போகும்போது நமக்கு வந்து அது நம்ம குளிச்சுட்டு வரும்போது பார்க்கும்போது ஃபேஸ் பார்க்கும்போது ப்ரைட்டாகவும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ட்ரைனஸ் இருக்காது. இந்த ஸ்கின்னில் வந்து ஒரு வறட்சி பார்த்திங்கன்னா, அந்த வறட்சி வந்து இருக்காது. அதுதான் அந்த எண்ணெய் பொண்ணுன்னு சொல்லுவது, நல்லெண்ணெய் பொண்ணுங்கிறது. ஏற்கனவே நான் வந்து என்னோடய சேனலில் ராஜசெல்வி அந்த சேனலில் நல்லெண்ணெய் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லெண்ணெய் பொண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ வந்து போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கும். வேலை பார்த்துட்டு வீட்டை வேலை பார்த்துட்டே அப்படி இருக்க வேண்டியதான். அந்த போடும்போது உள்ள எண்ணெய் பிசுக்கு இப்போ இல்லை. ஏன்னா தோல் வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து எண்ணெயை ஃபுல்லாக அப்படியே உள்ளே இழுத்துருச்சு. அதே மாதிரி நல்லெண்ணெய் போடும்போது இந்த கண்ணுக்குள்ள வந்து எண்ணெய் இறங்காமல் இருக்கும். அப்போ வந்து துணியை வச்சு தொடச்சிடணும். தண்ணி வச்சு கழுவக்கூடாது. அந்த கண்ணை சுற்றி வந்து தொடச்சிடணும். அதே மாதிரி கண்ணை சுற்றி எண்ணெய் போடாதீங்க, போடக்கூடாது எப்போயுமே. சும்மாவே அந்த சுற்றி போடும்போதே அந்த கண்ணுக்குள்ளே எண்ணெய் கொஞ்சம் நேரத்தில் இறங்கும். அப்போது நம்ம வந்து தொடச்சிடணும்.